ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணி பார்க்குறேன், இதை வந்து ஃபில் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஓகே நீங்களும் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன், இப்படி தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஒரே ரவுஸு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக்ட்ரியும் வீடும் ரொம்ப பக்கம்தான், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ போகலான்னு ரொம்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா, நீயே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்போவும் கேட்கவே இல்லை, ரொம்ப ரோஸ் பண்ணிட்டே இருந்தா. எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கிட்ஸ் இருந்தாலே நம்மளால் ஒர்க்கில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களவே வந்து 24 hours வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான், ப்ராப்பராக என்னால் பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, போன ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரீசெல்லிங்காக கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து பொள்ளாச்சியில் தாங்க இருக்கோம். நீங்கள் நியர்பை பொள்ளாச்சி சைடில் தான் இருக்கீங்க. ரீபிராண்டிங் ரீசெல்லிங் பண்ணணுன்னா ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நேரில் வந்து பேசுகிற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா ஃபோனில் பேசுகிறத விட நேரில் தான் நிறைய விஷயங்கள் பேசிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் பேசுகிற மாதிரி வாங்க. அப்போ தான் எங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது வந்தீங்கன்னா போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரீசெல்லிங் ரீபிராண்டிங்க்கு டிஃப்ரென்ஸ் சரியாக புரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெல்லிங் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட்டை வாங்கி அப்படியே நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம் மார்ஜின் வச்சு. ஸோ அது பெரிய ப்ராசஸ் கிடையாது. அப்படியே ஆர்டர் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, ரீசேல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ரீபிராண்டிங் அப்படிங்கும்போது லாங் டேர்ம் ப்ராசஸ், அக்ரிமெண்ட் போடணும். ரீபிராண்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.